ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குப்தர்கள் பற்றிய முந்தைய வருட வினாக்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் குப்தர்கள் பற்றிய வரலாற்றை நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு குப்தர்கள் பற்றி இதுக்கு முந்தின வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு எண்டிங் வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டேஸ் பகுதியில் பௌத்த துறவி ஃபாஹியான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பாருங்க. ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர் 1, அதாவது முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறத தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2. இதில் சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். அடுத்தது பாருங்க. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1, பட்டியல் 2 அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் சந்திரகுப்தர் 1, சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2, ஸ்கந்தகுப்தர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சகசங்கா, விக்ரமாதித்தர், கவிராஜா, மகாராஜாதிராஜா இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த பட்டங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க. வாக்பதர் எழுதிய நூல் கேட்டிருக்காங்க. பஞ்ச சித்தாந்திகா, அஷ்டாங்க சம்கிரகம், தாச்சுனியம், அமரகோஷம். இதுல சரியான விடை எந்த அப்படின்னா பி தான், அதாவது அஷ்டாங்க சம்கிரகம். இதுதான் வாக்பதர் எழுதிய நூல். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிலா என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. வாழக்கூடிய நிலம், சாகுபடி நிலம், தரிசு நிலம், ஆயர் நிலம். ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்ன அப்படின்னா சி, அதாவது தரிசு நிலம். இதுதான் கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குப்தர்கள் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதில் கிலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தரிசு நிலம். ஸோ சி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட். குப்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர் 1, சமுத்திரகுப்தர், மேலே உள்ள எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை என்ன அப்படின்னா ஏ, ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் தான் அந்த குப்த வம்சத்தை நிறுவி இருக்கிறார். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சாகுந்தலம், முத்ராராட்சகம், மிருச்சஹடிகம், ரசகுமார சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் ஆப்ஷன் பாருங்க. விசாகதத்தர், தண்டின், காளிதாசர், சூத்ரகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்ன அப்படின்னா பி, அதாவது 3, 1, 4, 2. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், இது இம்பார்ட்டன்ட் குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் பாருங்க. முதலாம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர். ஸோ இதற்கு உண்டான சரியான விடை என்னன்னா பி, 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வான இயல் அமைப்புகளை தொகுத்தவர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. பிரம்மகுப்தர், வராகமிஹிரர், ஆரியபட்டர், சுமந்து. ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை என்ன அப்படின்னா பி, அதாவது வராகமிஹிரர். இதுதான் சரியான விடை. புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர். ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்ன அப்படின்னா டி, அதாவது சமுத்திரகுப்தர். இதுதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஆரியபட்டர், சரகர், வராகமிஹிரர், அரிசினர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை என்ன அப்படின்னா டி தான். இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்கராதித்யா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர் 1. ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்னன்னா பி, அதாவது குமாரகுப்தர். இவர் தான் சக்கராதித்யா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர். அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர் 1,
சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2. ஸோ சரியான விடை வந்து என்ன அப்படின்னா சந்திரகுப்தர் 2. இவர் தான் வந்துட்டு விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர். அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, சிங்கம், மயில், கருடன், யானை. ஸோ சரியான விடை வந்து என்ன அப்படின்னா சி, கருடன். இதுதான் வந்து குப்த அரசர்களுடைய, அதாவது குப்த பேரரசினுடைய தேசிய சின்னம். சரிங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான கேள்வி. ஸோ ஆப்ஷன் பாருங்க, சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர் 1. இதுக்குண்டான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி, அதாவது குமாரகுப்தர். இவர் தான் வந்துட்டு இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, விட்டல் பட்டா ஒரு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருத கவிஞர், மருத்துவர், கட்டிட வடிவமைப்பாளர், மந்திரவாதி. ஸோ இதில் சரியான விடை வந்து என்னென்னா மெஜிசியன், அதாவது மந்திரவாதி. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான விடை. ஸோ விட்டல் பட்டா அப்படிங்கிறது மந்திரவாதியை தான் வந்துட்டு குறிக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்க, தன்வந்திரி ஒரு, அதாவது சமஸ்கிருத கவிஞர், மருத்துவர், கட்டிட வடிவமைப்பாளர், மந்திரவாதி. இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ். கரெக்டான விடை வந்து என்ன அப்படின்னா மருத்துவர், அதாவது பி. இதுதான் வந்துட்டு தன்வந்திரி அப்படிங்கிறத வந்து குறிக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ஷேத்ரா என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிலான்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? இது வந்துட்டு க்ஷேத்ரா. இது வந்து என்ன வகையான நிலம்னு பாருங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ, வாழக்கூடிய நிலம், பி, சாகுபடி நிலம், சி, தரிசு நிலம், டி, ஆயர் நிலம். ஸோ இதுக்கு உண்டான கரெக்டான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்துட்டு பி, இதுதான் சரியான விடை, சாகுபடி நிலம். அடுத்த கேள்வி பாருங்க, குப்தர்களின் தங்க நாணயங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஷிங்கா, தோத்ரா, தினாரா. மேலே உள்ள எதுவும் இல்லை. ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்னன்னா தினாரா. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான பதில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இதுதான் வந்துட்டு சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி தான், அதாவது இ, இதுதான் வந்துட்டு சரியான விடையாக வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட துறைமுகங்களுள் குப்தர்கள் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் காம்பே, புரோச், தாமிரலிப்தி, கல்யாண். இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது இ, தாமிரலிப்தி. இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பாருங்க, மகா அசோகர், மகா அக்பர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். ஆன்சர் வந்து என்னன்னா சமுத்திரகுப்தர். ஆப்ஷன் இ தான் வந்துட்டு அதுக்குண்டான சரியான விடை. அடுத்த கேள்வி, கிரேக்கர்களின் வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது பாருங்க, முனிவர் V.A. ஸ்மித், முனிவர் கீத், முனிவர் அஸ்டேக்கர், முனிவர் ஃபார்னிட். ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஈதா கரெக்ட், அதாவது முனிவர் ஃபார்னிட். எந்த கல்வெட்டில் பாலவாடி, கோலாப்பூர், வாதாபி, ஐஹோல், பட்டடக்கல், சரவண பெலகோலோ போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஐகோல் கல்வெட்டு, உருத்திரமேரூர் கல்வெட்டு, தக்கான கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, தக்கான கல்வெட்டு. இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்க, சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உருத்திரமேரூர் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஐகோல் கல்வெட்டு, அசோகரின் தூள் கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு, அதாவது ஆப்ஷன் ஆ, இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, கண்ட கூற்றுகளுள் தவறானதை சுட்டி காண்பிக்கவும் அப்படின்னு இருக்காங்க. சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் 12
அரசர்களை வென்றார். பாகியான் சுற்றுலா குறிப்பு குமார சாம்ராஜ்யத்தின் நிலைமையை குறிக்கிறது. ஸ்கந்தகுப்தர் ஹூணர்களால் தோற்கடிக்கப்பட்டார். குமாரகுப்தர் மேற்கு இந்தியாவில் வெள்ளி நாணயங்களை வழங்கினார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் தவறானது என்ன அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் ஹூணர்களால் தோற்கடிக்கப்பட்டார். இதுதான். அடுத்தது பாருங்க, மெஹ்ராலியின் குதுப் மினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஆ சமுத்திரகுப்தர், ஆ முதலாம் குமாரகுப்தர், இ இரண்டாம் சந்திரகுப்தர், இ விஷ்ணுகுப்தர். ஸோ இதில் சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்துட்டு சீதா வந்துட்டு சரியான விடை, அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி பாருங்க, எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விடை வந்து என்ன அப்படின்னா அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். ஆப்ஷன் வந்துட்டு பீதா வந்துட்டு சரியான விடை, அதாவது சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறது. இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு குப்தர்கள் பற்றி முந்தைய வருஷம் கேட்டக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks friends, thanks for watching.